தலைமை பண்பை பற்றி லெட்டிங் கோ அப்படின்ற ஒரு தலைப்பில் பாரதி பாஸ்கர் மேடமுடைய ஒரு சின்ன ஆர்டிக்கல் கிராஸ் மென்டாஸ் என்ற பிளாட்ஃபார்மில் இருந்தது. அதை வந்து லிங்க்டின்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிக்கிள்குள்ளார போகலாம். ராதான்னு ஒரு ஃப்ரெண்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கெரியர் பிரேக் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்ததுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக முடியல. அவங்களுக்கு அந்த ஒரு 10 வருஷமாக நம்ம வேலையை விட்டுட்டோமேனு ரொம்ப கவலை. திரும்ப எப்படா ரெஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பையன் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி ஹை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சினான். சரி, இதுதான் நமக்குரிய கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேட ஆரம்பித்தாங்க. வேலை தேடி ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே வேலை கிடச்சிருச்சு லக்கிலி. இவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, ஹலோ ராதா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, வேலையெல்லாம் கிடச்சிருச்சுப்பா, நான் நல்லா தான் போயிட்டுருக்கேன். ஆனால் என்ன ஆகுது, எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே மணி 7:30 ஆகிடுது. என்னோடய ஹஸ்பண்ட் முத்துக்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கே வந்துடுறாரு அப்படின்னு ராதா வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டின்னர்லாம் கரெக்டான டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ வந்து எதுக்கு நீ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க, நைட்டுக்கு டின்னருக்கு ஒரு குக்கை வச்சுக்கோ, அவங்கள்ட்ட எத்தனை மணிக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லு, அந்த டைமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ராதாவும் லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. அவங்க வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு 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 வாரம் 2 வாரம் கழித்து திரும்ப கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன ராதா எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராதா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா, எங்கப்பா அந்த லேடி சரியாக குக் பண்ணுறதில்ல, க்ளீனாலாம் எதுவுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் வந்து என்னென்னா, அவங்களுடைய அவங்க அந்த அம்மா சமைச்ச சாப்பாடு எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததான். முத்துக்குமார் வந்து அந்த லக்ஷ்மி அம்மாவோட சாப்பாடை டெய்லிக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக நான் சமைச்சு கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு டைம் கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லலை, இந்த லேடிக்கிட்ட சூப்பராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியரில் வந்து இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு, திரும்ப இவங்களே வந்து 3 வேலைக்கு சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ஆஃபீஸ் வேலையை பார்க்குறதுனால இவங்களுடைய திரும்ப கெரியரை வந்து ஸ்டாப் பண்ணுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லீடர் கற்றுக்க வேண்டிய முதன்மை பண்பு அப்படின்றது வந்து லெட் கோ அப்படின்றது தானா. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்றது. அந்த விடல் அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாதான். நீ விட்டு தான் தீரணும், நீ விட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உன்னால் போக முடியும். ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க, நான் வந்து லீடராகவும் இருப்பேன், நான் தான் வந்து எல்லா இடத்துலையும் நான் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன், ஆனால் வந்து நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து நான் இந்த வேலையை பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து ஷைன் ஆகிடுவாங்க, நம்மளை விட அவங்க வந்து முக்கியமானவங்களாகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வுனால விடவே மாட்டாங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறது மட்டும் கிடையாது, ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணுமா. அந்த டெலிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம போயிட்டு என்னாச்சு, இதை முடிச்சியா, நீ என்னோடய ஸ்டைலில் பண்ணியா, இல்லை வந்து இந்த செகண்டில் நீ இந்த ஃபேஸை முடிச்சிருக்கணும், இந்த ஃபேஸை வந்து முடிச்சியா அப்படின்றதெல்லாம் கவலைப்படக்கூடாதான். நம்மளுடைய முக்கியத்துவம் குறையுது அப்படின்றதும் நினைக்கக்கூடாது. இது இல்லாமல் நம்ம மற்ற விஷயங்களில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து we will become a very great leader. இப்போ முத்துக்குமாருக்கு ராதாவை விட அந்த சமையல்காரம்மா வந்து பெரியவங்களாக இருக்க மாட்டாங்க, இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காது. இவங்க வந்து வீட்லேயும் ஷைனாக இருந்திருக்கலாம், ஆஃபீஸ்லேயுமே ஷைனாக இருந்திருக்கலாம். இவங்க வந்து அந்த ஒரு பொறுப்பை சமையல்காரவங்கள்ட்ட கூட விட்டு கொடுக்க முடியாதனால அதே சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெலிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ஸ் நெக்ஸ்ட் என்னது, டார்கெட் என்னதுன்னு அப்படி அச்சீவ் பண்ணி போனோன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளருவோம். We will be the great mentor and rather being a mentor, we will become a great leader. Thank you.